உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நாளை ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு 5 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு பிரச்சாரத்தெல்லாம் ஏற கட்டி வச்சிட வேண்டியது தான். நாளைக்கு மறுநாள் தேர்தல். மே 4ஆம் தேதி யாருன்னு தெரிஞ்சு போயிடும். உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும். விஜய் மீது தொடர்ந்து இருக்கிற குற்றச்சாட்டு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறதுக்கப்புறம் குற்றச்சாட்டு இருக்காது. ஒரு நாள் வராரு, 2 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு, 2 நாள் வராரு, 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சமீபமாக இப்போ பார்த்தீங்கன்னா வராரு, பேச மாட்டேன்றாரு, ரோட் ஷோ மட்டும் பண்ணிட்டு போயிடுறாரு. ஏதாவது 4 வார்த்தை பேசினா தானே உண்டு, பேசவே மாட்டேன்றாரு. பேசாமல் போனால் எப்படி? அந்த மாதிரியான குற்றச்சாட்டு நேற்று திருச்சியில் பார்த்தோம். திருச்சி கிழக்கில் அப்படி ஒரு கூட்டம். இன்றைக்கி ஆந்திராவினுடைய எல்லை சென்னையிலேருந்து தொடங்கி அப்படியே அந்த காரனோடை, சோழவரம், கும்மிடிப்பூண்டி வரைக்கும் போல திருவள்ளூர் மாவட்டங்கள், அப்படி அடுத்த தெரு தாண்டினோம்னா ஆந்திரா. பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு. சென்னை மிக அருகில் சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சினிமா நட்சத்திரத்தின் மீது ஒரு பெரிய வரவேற்புலாம் இருக்காது. இருக்கும், பயங்கரமான வரவேற்புலாம் ஒன்றும் இருக்காதுன்னு. நீங்கள் நம்ம கன்னியாகுமரி பார்த்து ஆச்சரியப்படுவோம், ஒரு தூத்துக்குடி, திருநெல்வேலியை பார்த்து பிரம்மாண்டம் ஆகிட்டோம், ஒரு திருப்பூரில் தெரிக்க விட்ட விஷயத்தை பார்த்துட்டு அப்படி விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சென்னையெல்லாம் அப்படி இல்லைப்பா, அவங்களாம் நடிகராக பார்ப்பாங்க, தலைவராக பார்ப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் சென்னைக்கு மிக அருகில் தான் எல்லாமே. மாதவரம், காரனோடை, ரெட் ஹில்ஸு, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டே சென்னையோடு சேர்ந்தது மாதிரி தான் அது. ஆனால் இன்றைக்கி கட்டுக்கடங்க அந்த கூட்டம். சும்மா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டே திணறி போச்சுன்ற அளவுக்கு அந்த டோல்கேட்டை தாண்டவே விடலை. அந்த டோல்கேட் முழுக்க அவ்வளோ பெரிய கூட்டம். இன்றைக்கும் விஜய் ரோட் ஷோ தான் பண்ணார். ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் எங்களுக்கு பேச்சே தேவையில்லைங்க அப்படி. ஒரு தூரத்தில் ஒரு பெண்ணு அங்கேயே விஜய் வரத்தை பார்த்துட்டு கதறுது, கத்துது, அழுது. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, திரும்ப விஜய் மீது இருக்கிற விமர்சனம் கூட்டம் சேரும் சாமி, ஓட்டா மாறுமா? ஒரு உச்ச நட்சத்திர சினிமா நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் போலிங் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது காலகாலமாக நடக்கிற ஒன்று தான் அப்படி ஒரு விவாதமாக இருந்தால் கூட சரி. கூட்டம் நம்ம கன்னியாகுமரியில் கூட்டம் வருது, நீங்கள் சென்னையில் கூட்டம் வருது, மற்ற இடங்களில் கூட்டம் வருது, சில இடங்களில் கூட்டம் இல்லாமல் போகுது, சில இடங்களில் யாருமே ஒன்றும் கண்டுக்காமல் போகிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. எந்த இடம் போனாலும் இப்படி ஒரு கூட்டம். இன்றைக்கி பாருங்கள், நல்ல வெயில் நேரம், அதுவும் பார்த்திங்கன்னா வீக் டேஸ், வாரத்தினுடைய முதல் நாள், எவ்வளோ இதுவானாலும் தான் பரபரப்பாக ஓடக்கூடிய ஒரு நாள். அதுவும் விஜய் இன்றைக்கி போன இடங்கள் முழுக்க பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பகுதி, தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பகுதி. இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள். அதனால் அதெல்லாம் லீவு போட்டு வந்தாங்களா, அல்லது பர்மிஷன் கேட்டு வந்தாங்களா, அப்படி ஒரு கூட்டம். அந்த சோழவரம் கிட்ட போகும்போது ஒரு புதுமண தம்பதிகள் 2 பேரும் இன்றைக்கி கல்யாணம் ஆகி நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த பெண்ணு விஜய்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு அப்படி துடிக்குது, தவிக்குது. மேலே ஏற்றி நிறுத்தி ஆசீர்வாதம்லாம் போட்டு கையெல்லாம் தூக்கி அப்படி காமிச்சார். அப்புறம் அந்த மணப்பெண்ணை விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. இது என்னென்னா, இதை கூட கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டுருந்தாங்க. இது செட்டப்பு, இது திட்டமிட்டு இந்தந்த இடத்துலலாம் தாவேக்காவினர் ஆட்களை நிறுத்தி வச்சு இது மாதிரி வேலை பண்ணுறாங்க. விஜய் எல்லா இடத்துலையும் வாகனத்தை நிறுத்திடுவாரா அப்படிலாம் ஒரு விமர்சனம். நேற்று கூட பாருங்கள், நான் கூட இந்த சர்ச்சில் புனித அந்தோனியர் ஆலயத்தில் முட்டி போட்டுக்கிட்டு போயிட்டு தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினார், பிரார்த்தனையை செலுத்தினார். நான் கூட பாவ மன்னிப்பு கேட்டார்னு ஒரு நேற்று பேசியிருந்தேன், டைட்டில் வச்சுருந்தேன். ஏன் வச்சேன் அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸில் பூரா அவர் சர்ச்சில் போய் முட்டி போட்டுன்னு போயிட்டு இந்த ஜீசஸ் கிட்டே போய் ஒரு வேண்டுதலை வச்சார் அப்படின்ட்டு விஜய் பாவ மன்னிப்பு கேட்டார், விஜய் செஞ்ச தவறுக்கெலாம் அங்கே அவர் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டார், கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு அது வேணும்னு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிருந்தார். அப்புறமா இஸ்லாமியர்களுடைய மசூதி,
இது என்னென்னா இதுவும் பாரியா ஐயோ மகா நடிகையா இதெல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டு இந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் வந்து என்னம்மா பாரு வந்து ஒரு பக்கம் சர்ச்சு, இன்னொரு பக்கம் மசூதி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அம்மன் கோயில் வழிபாடு. அங்கே அம்மன் கோயில் வழிபாட்டில் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் சைல்டு அந்த குழந்தைக்கு வந்து உடனே கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு. அது ஒரு இஸ்லாமிய குழந்தை. அதை சில பேர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே எப்படி வந்தாங்க, ஏன் இதுக்குள்ளே ஏங்க வந்து இதுக்குள்ளே என் மதத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அதெல்லாம் மீறி கடைசி கட்ட பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்துக்கு விஜய்க்கான வரவேற்பு, அந்த வரவேற்பு ஃபுல்லாக திரும்பவும் தான் வந்து இன்றைக்கி இந்த அரசியல் இந்த தேர்தலினுடைய நடுநாயகமான ஒரு நபர் அப்படின்னா அது விஜய் தான் வந்து. இதில் யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, யாருடைய வாக்கை வந்து விஜய் பிரிக்கப் போகிறார், யாரோ தொங்கு சட்டசபை அமையுமா, யாருக்கு மெஜாரிட்டி வரும், விஜயோடைய ஆதரவு யாருக்கு கிடைக்கும், இல்லை விஜயே வந்து ஒரு 30 சீட்டு அடித்து மாபெரும் எதிர்க்கட்சியாக வந்து நிற்பாரா, அல்லது வந்து அவரும் சிஎம் ஆகாரா, இது எல்லாமே ஒன்றுமே. நீங்கள் 1000 கருத்து கணிப்பு போடலாம், நடத்தலாம், ஒவ்வொருத்தருக்கான ஒவ்வொரு கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்குது. அந்தந்த மீடியாவுக்கு ஏற்ற மாதிரியான கருத்து கணிப்புலாம் வச்சுருக்காங்க வந்து. சிரிப்புக்காக சொல்ல, எங்கள் அண்ணன் தாண்டா முதல்வர் அப்படின்னு சொல்லி சீமானுக்காக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 55% மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு. அதனால் வந்து இந்த கருத்து கணிப்புலாம் இப்போதைக்கு அப்படி தூக்கி ஓரம் கட்டி வைப்போம். இதில் எதுவுமே ஒரு நியாய தர்மமே கிடையாது. இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ என்ன, மே 4 மொத்தம் தெரிஞ்சு போயிடும். 23 காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஜென்னு இந்த முதல் வாக்காளர்கள் ஓட்டு போட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது அப்படின்னு. நிச்சயமாக விஜய் மிக சமீப காலமாக இந்த தேர்தல் களத்துக்குள்ளே சுற்றுப்பயணத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது 2 கட்சிக்கு பயங்கரமான ஒரு கடுப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளிக்காட்டியில் ஒன்று திமுக, ஒன்று அதிமுக கண்டிப்பாக இருக்குது வந்து. ஏன்னா பெரம்பூரில் கூட உதயநிதி அவர்கள் வந்து வேட்பாளர் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. இவர் வந்து உங்கள் வேட்பாளர் இதே தொகுதியில் இருக்கிறவர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவர், 5 வருஷமாக இங்கே தான் இருந்தார், இந்த மண்ணினுடைய மைந்தன், பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தர் வந்து இங்கே வேட்பாளராக நிற்கிறாரு. நீங்களாம் அப்படி அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு விஜய் எதிர்ப்பு அரசியல். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு டேரிங்காகவே, வேறு வழி கிடையாது வந்து. ஏன்னா நான் திரும்ப இந்த முறை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி ஒரே ஒரு சின்ன இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, விஜய் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தார், விமர்சிக்கப்பட்ட பொழுது பால்வாடி, பச்சை குழந்தை அப்படிலாம் சொல்லப்பட்டது. விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் இந்த அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது, அவர் ஒரு 1.5 வருஷத்தில் இல்லை மிஞ்சி போனால் 2 வருஷத்தில் கடையை ஏற கட்டிட்டு காலி பண்ணிட்டு மறுபடியும் போய் கேமராமேன் நின்றுடுவார், இந்த எலெக்ஷன்லாம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சாங்க. அதெல்லாம் தாண்டி 1000 விமர்சனங்கள் வந்தபோது 2 மாநாடு நடத்தினார், அப்புறம் சில பொதுக்கூட்டங்கள் நடந்தது, அப்புறம் ரோட் ஷோ நடந்தது, அப்புறமா வந்து கரூர் சம்பவம் நடந்தது. சம்பவத்திற்கு அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்த பிறகு தொடர்ச்சியாக அவருடைய பயணம், மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய வரவேற்பு, இது கண்டிப்பாக ஒரு கலக்கத்தை எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையில் இந்த நீலாங்கரை வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஆகாஷ் சர்மா அப்படின்ற ஒருத்தர், ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி செருப்பும் ஒரு தலை கிரீடமும் வெள்ளியிலேயே செஞ்சு அந்த நீலாங்கரை வீட்டு முன்னாடி நின்று இதை நான் கொடுத்து தான் அவர் சொன்ன மீடியா முன்னாடி சொன்ன காரணம் வந்து, ஒரு நடிகராக தான் நான் இது வரைக்கும் விஜய் அவர்களை பார்த்துருக்குறேன், ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு உச்ச நட்சத்திரமாக அரசியலுக்குள்ளே வந்து நான் வந்து மக்களுக்காக இதை பண்ணுவேன், 1 ரூபா கூட திருட மாட்டேன், 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், அதுக்காக ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு அரசியல் களத்துக்குள்ளே வந்தவொடனே எனக்கு அப்படியே ஒரு நிகழ்ச்சி ஆகிப்போச்சு. நான் கர்நாடகாவை சார்ந்தவன் தான், நான் விஜய் ரசிகர் தான், இதுக்காகவே நான் இதை கொண்டு வந்திருக்கேன், தயவுசெய்து அதை வாங்கிக்கணும் அப்படின்னு அந்த அன்பு வெளிப்படுத்துகிற விதம். அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த சர்ச்சு, கோவில், மசூதிக்கு போனது 1000 தான் விமர்சனம் செய்யப்பட்டாலும் இது பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. அது மாற்றுக்கிறது கிடையாது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு, சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு விஜய்க்கு எந்த அளவுக்கு கிடைக்க போகுது? ஏன்னா முந்த நாள் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த கிறிஸ்துவ அமைப்பினர், பாதிரியார்கள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஒரு கிறிஸ்தவ நண்பர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன். அவங்கவுங்க சபையில் போய் அந்த சபை கூட்டம் நடக்கும்போதே சொல்லுவாங்களாம் வந்து, நம்ம இந்த முறை வந்து திமுகவை தான் ஓட்டு பண்ணணும், இந்த முறை கேட்டுங்க, நமக்கு அவ்வளோ சலுகைகள் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க, நம்ம சபையில் வந்து ஒருமித்தமாக எடுத்த கருத்து இது, இதில் யாரும் மீறக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுவாங்க. இப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு விமர்சிக்கப்படுபவர் புனித அந்தோனியர் ஆலயத்தில் அவர் முட்டி போட்டுன்னு ஒரு பிரார்த்தனை செய்தவர். அவருக்கான வாக்கு எப்படி இருக்கும்? ரமலான் நோன்புக்காக வந்து அவர் போய் அந்த இஃப்தார் கஞ்சி குடிச்சது வந்து இது ஓட்டுக்காக தான் பண்ணது அப்படின்னாலும் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் இருக்குங்க, அவருக்கான ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓட்டு எப்படி கணிசமாக வரப்போகுது? ஏன் சொல்கிறேன்னா, இது 3 விமர்சிக்கப்பட்டாலும், இந்த 3 சம்பவங்கள் நேற்றுக்கு சிறு சம்பவங்கள் விமர்சிக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. இது கூட சிபிஎம் தலைவர், தமிழ்நாடு தலைவர் சண்முகம் அவர்கள் வந்து விஜய் மேலே வந்து தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்யணும். என்ன காரணம் அப்படின்னா, கட்சியினுடைய அடையாள சின்னங்களோடு வழிபாட்டு தலங்களுக்குள்ள வேட்பாளர்களோ கட்சியினரோ போகக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் விஜய் அதை மீறி போயிட்டார், அதனால் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. இது ரைட்டு, இது ஒரு 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 கோபத்துடைய வெளிப்பாடு தான். இது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் 2 கட்சிக்கும் விஜயுடைய வருகை நிச்சயமாக, அதுவும் தேர்தல் நெருங்க என்ன, நாளைக்கு மறுநாள் தேர்தல், ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா விஜய் சொன்ன மாதிரி தான், முதல்ல கூட நான் என்ன நினச்சேன், 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் இது ஒரு அதிசய தேர்தல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். என்னையா ஒரு பாட்டன் சும்மா டைலாக் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே இந்த தேர்தல் அதிசய தேர்தல் தான். வந்து யாருக்கு என்னன்ட்டு வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக சொல்லவே முடியாது. சொல்லலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு இதுவாக சொல்லலாம். திமுகவுக்கு சாதகமான ஊடகங்கள் அவங்க தான் முன்னணின்னு சொல்லலாம், அதிமுக சாதகமான ஊடகி வந்து எடப்பாடியார் தான் வந்து முதல்வர்னு சொல்லலாம், டிவிகேவுக்கு ஊடகம் வந்து சாதகமாக வந்து எங்கள் தளபதி தான் வந்து தலைவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்களுடைய மனசில் என்ன இருக்குது என்பது நிச்சயமாக யாராலும் வந்து உள்ளே புகுந்து ஒன்றும் சொல்லவே முடியாது. நாளைக்கு மறுநாள் அவங்க பூத்துக்குள்ளே போய் அந்த விரலை வச்சு அழுத்துகிற அந்த பட்டனில் இருக்குது வந்து மே 4ஆம் தேதி ஒரு 2 மணி நேரத்தில் என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சு போய்டும். ஒரு 12 மணி வாக்கில் மொத்தமாக தெரிஞ்சு போய்டும். மே 10ஆம் தேதிக்குள்ளே பதவி யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு புரிஞ்சு போய்டும். இதெல்லாம் மீறி விஜய் ஒரு கூட்டணியோடு, என்டிஏ கூட்டணியோடு இந்த தேர்தல் களத்தை சந்திச்சு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பல பேர் நிச்சயமாக வந்து என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக அதிமுக தான் அடித்து தூக்கியிருக்கோம். விஜயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருப்பார். வர கூட்டத்தை பார்த்தா நிறைய பேர்லாம் தான் சொல்கிறாங்க. விஜயா மிஸ் பண்ணிட்டாரா, இல்லை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரா? இன்னொரு விஷயம் கூட ஓடிக்கிட்டே இருக்குது. விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீமா? இது என்னன்னா, டிஎம்கேவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகளை விஜய் பிரித்து எடுக்கிறாரோ? ஒருவேளை இவர் இந்த படத்துடைய லாஸ்ட் ட்விஸ்ட் ஒன்று வரும் இல்லைங்களா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, அது மாதிரி ஒரு சம்பவமாக? இது வெறும் அனுமானம் தான். ஏன்னா அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து திரும்ப வந்து டிவிகேவா டிஎம்கேவா, டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அவர் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? இவங்களை விமர்சிக்காமல் அதிமுக கடுமையாக விமர்சிக்கலாம், பிஜேபி கடுமையாக விமர்சிக்கலாம் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் வந்து இதெல்லாம் இப்படிலாம் சொல்லிட்டு தான் போவாங்க. வந்து இன்னும் கேட்டால் ஒவ்வொரு மாதிரி மடமாற்றி ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே போய். ஏன்னா உச்சகட்டம், நான் திரும்ப சொல்கிற மாதிரி T20 கிரிக்கெட்டினுடைய கடைசி 2 ஓவர், 19-20, இந்த ஓவர் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஓவர் கொண்டு வந்து இப்போ நிறுத்தியிருக்காங்க. இதுக்கிடையில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி அதை பேசணும்னு நினச்சேன் நான். விஜயோடைய பர்சனல் வாழ்க்கை, ஏன்னா பர்சனல் வாழ்க்கையில் என்னை முடக்க பார்க்குறாங்கன்னு. இன்றைக்கி தான் அந்த விஜய் சங்கீதா விவாகரத்து விசாரணை இன்றைக்கி. அதை நான் நினச்சது தான் வந்து ஒன்று வாய்தா கேட்பாங்க, இல்லைனா ஆன்லைனில் நான் வந்து ஆஜராகன்னு சொல்லுவேன். தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னால வாய்தா கேட்டிருக்காங்க போல. ஜூன் 15ஆம் தேதி இதை தள்ளி வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம். ஏன்னா இதை வச்சு ஒரு விவாதம் பண்ணலாம், இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம், இன்றைக்கி ஏதாவது ஒரு இது வந்தா அப்படின்னு ஒரு பயங்கர கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அரசியல், வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. வந்து சரி இருக்கிறது நாளைக்கு ஒரு நாள். நாளைக்கு என்ன விஜயோடைய பிளான்? எப்படி அவர் நாளைக்காவது வாயை திறந்து பேசுவாரா, இல்லை கடுமையான ஒரு எதிர்ப்பு அரசியல் சொல்லுவாரா, இல்லை மௌனமான ஒரு விஷயத்தை கையாள்வாரா, இல்லை சாப்பிட்டா வந்து தூய சக்தி ஒன்று டிஎம்கே இல்லைனா டிவிகே, ஒன்று ஸ்டாலின் சார் இல்லைனா விஜய் எப்படின்னு பேசிட்டு போவாரா? ஏன்னா உக்கிரமான ஒரு சூழ்நிலை நாளைக்கு வந்து அப்படியேப்பட்ட ஒரு பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது? ஒய்எம்சிஏ மைதானத்தில், சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில்
ஒரு 4000 பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம்ன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலான தகவல் எதுவும் இல்லை. அப்புறமா காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயோடைய ரீல்ஸுக்கு நீங்கள் லைக் போடுங்க, ஆனால் ஓட்டு பூரா வந்து காங்கிரஸுக்கும் திமுகவும் இருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. அதாவது ரீல்ஸுக்கு லைக் போடுங்க, ஓட்டை வந்து எங்களுக்கு போடுங்க. அவர் சொல்கிற காரணம் என்ன, விஜய் எதையுமே வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு. அப்போ தானே உள்ளே இருக்கிறது வெளியே வரும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலையே அவர் வந்து. அப்படி நடத்தினா தானே உள்ளே என்ன இருக்குது என்னன்னு தெரியும். அவர் மௌனமாகவே இருந்தால் நாங்களாம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. அதனால் நீங்கள் விஜயை கொண்டாடுங்க, இது பண்ணுங்க. அவர் ரீல்ஸ் இருக்குதுல்ல, அந்த ரீல்ஸுக்கெல்லாம் லைக்கை போடுங்க. ஆனால் மறக்காமல் ஓட்டை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லும்போது, அப்புறம் கடுமையாக சத்யராஜ் விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தார். அவருடைய மகன் சிபிராஜ் வந்து உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு போகணும்னு விஜயோடைய டைலாக் எடுத்து போட்டிருக்காரு. அவர் அப்பாவுக்கு எதிராக போட்டிருக்காரா அல்லது விஜயை கலாய்க்கிறாரா? ஏன்னா சிபிராஜ் விஜயோடைய ஒரு தீவிர ரசிகர். இதெல்லாம் ரைட்டுங்க, ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நாளைக்கு 5 மணியோட இந்த சத்தம் எல்லாம் இதாக போகுது. நாளைக்கு மறுநாள்லேருந்து பூத்துக்கு போகிறாங்க. உங்களோட ஓட்டு எவ்வளோ அளவில் போலிங் ஆச்சு, எத்தனை பர்சன்டேஜ், எப்படியாப்பட்ட வரவேற்பு கிடைச்சது, எல்லாம் ரைட்டு. மே 4 தெரிஞ்சு போயிடுது. விஜயோடைய அடுத்த கட்ட நாளைக்கு ஒரு நாள் அவருடைய அந்த பிரச்சார பயணம் என்ன பேச போகிறார்? கடுமையாக பேச போகிறாரா இல்லது மௌனமான ஒரு விஷயத்தை கையாள போகிறாரா? மக்களிடமே கையில் கொடுத்துட்டாரா, நீங்கள் பார்த்துங்க மக்களை இவ்வளோ அளவுக்கு பேசியாச்சு நான் அப்படின்னு சொல்ல போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.